வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் சுழற்காற்று 52ஆம் அத்தியாயம் உடைந்த படகு. உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. இடி விழுந்ததினால் பாய்மரத்தின் உச்சியில் தீப்பிடித்து எரிவதை பார்த்ததும் இனி அம்மரக்கலம் தப்பிக்க முடியாது என்று வந்தியத்தேவன் நிச்சயமடைந்தான். எனவே தானும் உயிரோடு தப்பிக்க முடியாது. வந்தியத்தேவனுக்கு அப்போது சிறிதும் மனக்லேசம் உண்டாகவில்லை. உற்சாகந்தான் மிகுந்தது. கலகலவென்று சிரித்தான். பாய்மரத்தோடு தன்னை கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டான். நடுக்கடலில் தீயில் வெந்து சாக வேண்டியதில்லை அல்லவா? அதை காட்டிலும் குளிர்ந்த நீரில் மூழ்கி கடலின் அடியில் சென்று அமைதியாக உயிர் விடுவது மேலல்லவா? ஆயுளில் மிச்சமுள்ள சிறிது நேரத்தை வீணாக்க வந்தியத்தேவன் விரும்பவில்லை. தீப்பற்றி எரிந்த கப்பலின் வெளிச்சத்தில் சுற்றுமுற்றும் நன்றாக பார்த்து கொந்தளித்த கடலின் சௌந்தரியத்தை அனுபவிக்க விரும்பினான். தன் உடல் சமாதியடையப் போகும் இடத்தை நன்றாக பார்த்துக் கொள்வது நல்லதல்லவா? இம்மாதிரி அகால மரணமடைந்தவர்கள் ஆவி உருவத்தில் இறந்த இடத்தைச் சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்வார்களே, அம்மாதிரி தன் ஆவியும் இந்த கடலின் மேலேயே வட்டமிட்டுக் கொண்டிருக்குமோ? காற்றில் மிதக்குமோ? அலைகளின் மேலே உலாவுமோ? சுழற்காற்று அடிக்கும்போது தன் ஆவியும் சுற்றி சுற்றி வருமோ? ஆஹா, எப்போதாவது ஒரு நாள் இந்த கடலில் அரசிளங்குமரி கப்பல் ஏறி போனாலும் போவாள். கப்பலை ஓட்டும் மாலுமிகள் வந்தியத்தேவன் கப்பலோடு முழுகிய இடம் இதுதான் என்று காட்டுவார்கள். அவளுடைய வேல் விழிகளில் கண்ணீர் துளிகள் அவளது முழுமதி முகத்தில் முத்து முத்தாகச் சிந்தும். ஆவி வடிவத்திலே அதை அருகிலிருந்து தான் பார்க்கும்படி நேர்ந்தால் அவளுடைய கண்ணீரை தன்னால் துடைக்க முடியுமா? கப்பல் ஒரு பேரலையின் சிகரத்தின் மேலே ஏறியது. பாய்மர தீவர்த்தி போட்ட வெளிச்சத்தில் சுற்றிலும் வெகு தூரம் தெரிந்தது. கரும் பளிங்கு நிறம் பெற்று திகழ்ந்த கடல் நீரில் பாய்மரத்தீயின் ஒளி விழுந்த இடம் மட்டும் பொன் வெள்ளமாக திகழ்ந்தது. இந்த அழகின் அற்புதத்தை வந்தியத்தேவன் பார்த்து மகிழ்ந்து முடிவதற்குள் அவனுடைய கண்ணையும் கவனத்தையும் வேறொன்று கவர்ந்தது. சற்று தூரத்தில் அவன் ஒரு மரக்கலத்தை பார்த்தான். அதில் புலிக்கொடி பறக்க கண்டான். கடவுளே, கடவுளே, உன் விந்தைகளுக்கு எல்லையே இல்லை போலும். அந்த மரக்கலத்திலே வருகிறவர் இளவரசர் அருள்மொழிவர்மராகத்தான் இருக்க வேண்டும். தன்னை தேடிக்கொண்டுதான் அவர் வருகிறார் என்று அவனுடைய உள்ளுணர்ச்சி கூறியது. வந்தியத்தேவன் ஏறியிருந்த கப்பல் சிக்கிக்கொண்டு தத்தளித்த அதே சுழிக்காற்றில் பார்த்திவேந்திரனுடைய கப்பலும் அகப்பட்டுக் கொண்டது. ஆனால் இந்த கப்பலில் அச்சுழிக்காற்றின் தன்மையை அறிந்தவர்களும் கப்பலோட்டும் கலையில் வல்லவர்களுமான மாலுமிகள் இருந்தார்கள். பாய்மரங்களில் விரித்திருந்த பாய்களை அவர்கள் இறக்கி சுற்றி வைத்தார்கள். காற்றின் வேகம் முழுவதையும் கப்பல் எதிர்த்து நிற்பது அவசியமில்லாத வண்ணமாக கப்பலின் சுக்கானை பிடித்து இயக்கி வந்தார்கள். ஒரு நிமிஷம் கப்பல் அடியோடு சாய்ந்து இதோ கவிழ்ந்துவிட்டது என்று தோன்றும். மறுநிமிடம் சமாளித்துக் கொண்டு நிமிர்ந்து நிற்கும். மலை போன்ற அலைகள் அந்த கப்பலை எத்தனைதான் தாக்கியும் அதில் இணைக்கப்பட்டிருந்த மரங்களும் பலகைகளும் சிறிதேனும் பிளந்து கொடுக்க வேண்டுமே? கிடையவே கிடையாது. சமுத்திரம் நெடுந்தூரம் பிரயாணம் செய்யும். கோடிக்கரையின் விஸ்தாரமான மணற்பிரதேசத்தை எல்லாம் கடல் ஏறி மூடிவிடும். நாகப்பட்டினத்தின் கடற்கரை மீது பேரலைகள் மோதி இடித்து தகர்க்க பார்க்கும். இன்னும் அக்கொந்தளிப்பு காங்கேசன்துறை திரிகோணமலை வரையில் பரவும். மாதோட்டத்தையும் ராமேஸ்வரத்தையும் கூட ஒரு கை பார்த்துவிடும். இளவரசர் முதலியோர் ஏறியிருந்த படகு அலைகளால் முத்துண்டு மிதந்து கொண்டே இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் துடுப்பு வலிப்பதையும் நிறுத்திவிட்டார்கள். திக்கும் திசையும் தெரியாத போது, கப்பல் எங்கே இருக்கிறதென்றும் தெரியாத போது துடுப்பு வலித்து ஆவது என்ன? காற்று ஓய்ந்துவிட்டது. மழை ஓய்ந்துவிட்டது. இடியும் மின்னலும் நின்றுவிட்டன. ஆனால் அலைகளின் ஆங்காரம் மட்டும் சிறிதளவும் குன்றவில்லை. படகு அந்த அலைகளில் தத்தளித்துக் கொண்டே இருந்தது. சற்றும் எதிர்பாராத ஓர் அபாயம் அதை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதோ வந்துவிட்டது. எரிந்த கப்பல் முழுகிற்றல்லவா? அப்போது முழுதும் எரியாத ஒரு பாய்மரம் அதிலிருந்து பிரிந்தது. கடலில் அது மிதந்து மிதந்து படகுக்கு அருகில் வந்தது. இருட்டின் காரணமாக வெகு சமீபத்தில் வரும் வரையில் அதை ஒருவரும் பார்க்கவில்லை. பார்த்தவுடனே துடுப்பு வலியுங்கள், துடுப்பு வலியுங்கள் என்று இளவரசர் கூறினார். அவர் கூவி வாய் மூடுவதற்குள் அந்த பாய்மரம் படகின் அடிப்பகுதியில் இடித்தது. இடித்த வேகத்தில் படகு படார் என்று பிளந்தது. முதலில் 2 பகுதிகளாக பிளந்தது. பிறகு சிறிய சிறிய பலகை துண்டுகளாக பிளந்து சிதறியது. நண்பா, பயப்படாதே. இந்த படகை காட்டிலும் அந்த பாய்மரம் பத்திரமானது. தாவி அதை பற்றிக்கொள் என்றார் இளவரசர். இத்துடன் 52ஆம் அத்தியாயம் உடைந்த படகு நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.